ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் ஹவு டீ ட்ரீ ஆயில் ஹெல்ப்ஸ் வித் ஆக்னே. ஸோ ஆக்னேக்காக டீ ட்ரீ ஆயில் எப்படி யூஸ் ஆகும்ன்றது இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ ட்ரீ ஆயில் என்னன்றது, எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு அளவுக்கு வந்து நாலேஜ் வந்துடுச்சு. ஸோ டீ ட்ரீ ஆயில் வந்து மெயினாக ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ லீவ்ஸ்லேருந்தே ஸ்டீமிங் பண்ணும்போது தான் அந்த ஒரு ஆயில்ன்றது நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஆக்னேக் ஆகட்டும், இல்லை நெயில்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், டேண்ட்ரஃப்க்கு ஆகட்டும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்னேக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ 2006 கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி ரிவ்யூஸில் வந்து நம்ம ஸ்கின்க்கு டீ ட்ரீ ஆயில் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஒரு ரிவ்யூஸ் நடக்கும்போது தான் நமக்கு வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து நல்லாவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த டீ ட்ரீ ஆயில்ன்றது பர் டேல 2 times நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 monthsலேயே வந்து நம்ம ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்னே ஆகட்டும், ஆக்னே ஸ்கார்ஸ் ஆகட்டும், பிக்மெண்டேஷன் ஆகட்டும், இல்லை போஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறதுல ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நமக்கு டீ ட்ரீ ஆயில் நல்லாவே க்யூர் பண்ணுன்னு சொல்லி நம்ம இந்த கிளினிக்கல் மைக்ரோபயாலஜியில் ரிவ்யூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஆக்னேக்காக நம்ம டீ ட்ரீ ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். நான் வந்து ரீசெண்டாக இந்த நைக்காலேருந்து டீ ட்ரீ ஆயில் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. நம்ம வந்து ஒரு பாடி டியோட்ரண்ட்டாக கூட நம்ம வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அப்படியே நான் வந்து மெயினாக வந்து என்னோடய ஸ்கின்காக தான் இது நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு ஸ்கின்க்கு ஆக்னேக்கு வந்து க்யூர் பண்ணுன்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து எப்போவுமே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு ஆயிலோட, ஐ மீன் ஆல்மண்ட் ஆயில் ஆகட்டும், கோகோனட் ஆயில் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு அலோவேரா ஜெல் ஆகட்டும், இது எதில் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு ட்ராப் எசென்ஷியல் ஆயில் நம்ம எடுத்திங்கன்னா 10 to 12 drops வரைக்கும் நம்ம கேரியர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோகோனட் ஆயில் ஒரு 12 drops எடுத்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரே ஒரு ட்ராப் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம டீ ட்ரீ ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நைட் ஸ்கின் கேரில் வந்து நம்ம எப்படி இந்த ஆக்னே ஆகட்டும் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நைட் பேக்கை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது இப்போது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டேன். அலோவேரா ஜெல் இன்னொரு ஸ்பூன், இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் இருக்குல்ல, ஸோ இது வந்து 2 drops தான் மிக்ஸ் பண்ணணும். வந்து 2 drops, 1 and 2. இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது வந்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கின் ரியாக்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாவே வந்து ஆக்னே க்யூர் பண்ணும். ஸோ இது வந்து கோகோனட் ஆயில். ஸோ நம்ம வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம 12 drops எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் வந்து எசென்ஷியல் ஆயில், டீ ட்ரீ எசென்ஷியல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்னேக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் 12 dropsனால் கொஞ்சம் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம இவ்வளோண்டு கோகோனட் ஆயிலுக்கு வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து, ஐ மீன் நீங்கள் எத்தனை ஸ்பூன் எடுக்கிறீங்களோ ஸோ அத்தனை
ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் நல்லா ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே ஆக்னே இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் என்னுடைய ஆக்னே நினச்சிக்கோங்க. இதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே, எந்த ஒரு இரிட்டேஷன் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் வந்து இது நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய ஆக்னே நினச்சிக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். ஸோ ஸ்மூத்தாக வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே உங்களது ட்ரை ஸ்கின் அப்படின்னு நினைக்கும்போது இது நம்ம இங்கே இருக்கிற பாக்டீரியா எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்போ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து தூங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அலோவேரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே வாட்டி யூஸ் பண்ணிக்காதீங்க. இல்லை ஆயில் இல்லைன்னா நம்ம வந்து அலோவேரா ஜெல் எதில் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. பிளாக் ஸ்பாட்ஸ் ஆகட்டும், ஆக்னே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.